தற்போது தொடங்க உள்ளது. முதல் பரிசு 50,019 வழங்குவது சேலம் மேற்கு மாவட்டம் பாமக சரவணன் ஆக்டர் ஸ்ரீ சரவணா கோரைமேட் இண்டஸ்ட்ரி மேச்சேரி. போட்டிக்கு சுழற் கோப்பை வழங்குபவர் முதல் பரிசுக்கு சுழற் கோப்பை வழங்குபவர் எஸ் வினோத்குமார் பிஇ பிஜி டிப்ளமோ. கோப்பை வழங்குவர் ராயல் சுரேஷ் மாணவர். ஆறாம் பரிசு சுழற் கோப்பை வழங்குவர் மலையனூர் மணி தொண்டரணி அமைப்பாளர் கிழக்கு ஒன்றியம் திமுக மற்றும் குழந்தைவேல் ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் மேற்கு. மீண்டும் லெக் சைடு அடிச்சிருக்காரு. அங்க இன்னர் சர்க்கிள்ல நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க புகழிடமிருந்து. மீண்டும் ஃபுல் டாஸா போட்ட பாலுங்க அங்க லெக் சைடு செல்லமா தட்டி இருக்காரு. அங்க ஒரு 4 ரன் கிடைச்சு. மீண்டும் நல்ல ஏர்கர் பாலா போட்டாரு. அங்க ஒரு ரன் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு சிலம்பரசன். இவர் ஒரு அதடி மட்டையாளர். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸுங்க. இவரும் பனிஷ் பண்ணிருக்காரு. மீண்டும் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. சரியா படல. அங்க ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. 1 ரன் 2 ரன் பார்க்கும்போது 1 ரன் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங். இளங்கோ சிங்கிள் எண்ட் தான், டபுள் எண்ட் கிடையாது. எங்கேயோ போட்டிருக்காரு. அங்க மீண்டும் போட்டிருக்காரு. அத ஆஃப் சைட்ல அடிச்சிருக்காரு. அங்க அங்க 6 கிடைச்சிருக்கீங்க. மீண்டும் போட்டாருங்க. ஹைட் ஃபுல் டாஸ் போட்டாரு. அது 6 மாறி இருக்கு. பவுலர் கட்டுங்க இந்த மேட்ச். மீண்டும் சரண் நல்லா போட்டிருக்காரு. ஏர்கல் லென்த்ல சரியா பல்ல லோ ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணி 1 ரன் அடிச்சிருக்காரு. விஜயகாந்த் வந்து மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அங்க டாட் பால போட்டிருக்காரு விஜயகாந்த். மட்டையில பட்டிருந்தா கண்டிப்பா 6 மாறி இருக்கும். மீண்டும் ஃபுல் டாஸ் போட்டாரு. அங்க ஆனா ஃபீல்டர் இல்லை. ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. மீண்டும் நல்ல ஒரு ஏர்கல் லென்த்ல போட்டு டாட் பாலா போட்டிருக்காரு. அங்க மீண்டும் ஒரு லோ ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. இது ஸ்ட்ரைட்ஸ்ல அடிச்சிருக்காரு. இங்க ஒரு மிகப்பெரிய 6 கிடைச்சிருக்கு. இத்துடன் 2 ஓவர் முடிவெற்ற வேளையில் விக்கெட் இழப்பின்றி அணியின் எண்ணிக்கை 44. மீண்டும் இவரும் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. அங்க ஃபைனல் லெக்ல அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய 6 கிடைச்சிருக்கு. நோ பால் ஐபீம் போட்டிருக்காரு முரளி. சிறப்பான ஒரு பந்து போட்டிருக்காரு. லெக் ஸ்டம்ப்ல மடக்கி அடிச்சிருக்காரு. அங்க நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு த்ரோ. 2வது ரனுக்கான தேடல் இருக்கு. அங்க 2 ரன் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங், நல்ல சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அதோட சிறப்பான ஒரு மட்டை வீச்சு லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய 6 கிடைச்சிருக்காங்க. மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. நல்ல ஒரு கம்பேக் பவுலிங் சொல்லலாம். சரியா படல மட்டையில. 1 ரன் கிடைச்சிருக்காங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. டாட் பாலா கிடைச்சிருக்கு. அதடி ஆக்ஷன் அணிக்காக. மீண்டும் ஸ்ட்ரைட்ஸ்ல அடிச்சிருக்காரு. அங்க ஒரு அணியின் எண்ணிக்கை 68. மீண்டும் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. மிகப்பெரிய 6 பதிவு செஞ்சிருக்காரு. அங்க சிலம்பரசன்
டாட் பால் கம்பேக் பவுலிங். மீண்டும் போட்டிருக்காரு. ஷார்ட் பால பனிஷ் பண்ணிருக்காரு. அங்க மிகப்பெரிய 6 கிடைச்சிருக்கு. மீண்டும் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. அங்க 6 அடிச்சிருக்காரு. 50 பதிவு செஞ்சிருக்காரு. 14 பால்ல 53 ரன் எடுத்திருக்காரு. சிலம்பு பேட்டப் பண்ணுங்க சிலம்பரசன். நல்ல ஒரு மட்டை வீச்சு. மீண்டும் ஒரு ஷார்ட் பால பனிஷ் பண்ணிருக்காரு. ஹேட்ரிக் 6 பதிவு செஞ்சிருக்காரு சிலம்பரசன். மீண்டும் 6ங்க. இந்த ஓவர்ல மட்டும் 5 6 விட்டு கொடுத்திருக்காரு சவுந்தர். நல்ல ஒரு மட்டை வீச்சு. மீண்டும் எக்ஸலண்ட் ஒரு பந்து வீச்சு. லெக் சைடு தட்டி இருக்காரு கருணாகரம். மீண்டும் அடிச்சிருக்காருங்க. மிகப்பெரிய 6 பதிவு செஞ்சிருக்காரு அங்க சிலம்பரசன் லெக் சைடு. மீண்டும் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்ல தட்டி இருக்காரு அங்க பெரியசாமி. நல்ல ஒரு ஃபீல்டிங். 1 ரன் மட்டும் கிடைக்குது. மீண்டும் நல்ல ஒரு ஏர்கர் லென்த்ல போட்டிருக்காரு. டாட் பாலா கிடைச்சிருக்காங்க. மீண்டும் லோ ஃபுல் டாஸ் அங்க எக்ஸ்ட்ரா கவுட் திசையில அடிச்சிருக்காரு. அங்க 1 பவுன்ஸ் பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. மீண்டும் லெக் சைடு 97 மீட்டர் 6 அடிச்சிருக்காரு சிலம்பரசன். இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. எக்ஸலன்ட் பந்து வீச்சு. அதோட சிறப்பா லாங் ஆன்ல தட்டி இருக்காரு. அங்க 6 கிடைச்சிருக்குங்க. மீண்டும் அடிச்சிருக்காருங்க. மிகப்பெரிய 6 பதிவு செஞ்சிருக்காரு அங்க சிலம்பரசன். மீண்டும் லோ வோல்டேஜ் போட்டுக்காரு. அங்க பிளாட் 6 கிடைச்சிருக்கு சிலம்பரசன் பேட்ல இருந்து. மீண்டும் அடிச்சிருக்காருங்க. லெக் ஸ்டம்ப்ல மட்டும் 100ங்க. மணிகண்ட சிலம்பரசன் பேட்டப். இன்னொரு டைம் பேட்டப் பண்ணுங்க சிலம்பரசன். 25 பால்ல 100 ரன் அடிச்சிருக்காரு மணிகண்ட சிலம்பரசன். முதலாவது 100. வாழ்த்துக்கள் சிலம்பரசன். வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் மணிகண்ட சிலம்பரசன். 24 பந்துல 100 அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட பதிவு செஞ்சிருக்காரு. உள்ள வாங்க. அடுத்த போட்டி ஏஎஃப்சிசி ஆண்டி சிறப்பான ஒரு பந்து வீச்சு. ஃபர்ஸ்ட் பாலே டாட்டா கிடைச்சிருக்கு. லெக் சைடு போட்டிருக்காரு. அங்க நல்ல ஒரு ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஸ்பிடிஎம் இருந்து. நல்ல ஒரு ஏர்கர் பந்து வீச்சு. டாட் பாலா கிடைச்சிருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் அணித்தலைவர் வந்துட்டாங்க. கொஞ்சம் மீண்டும் எக்ஸலண்ட் ஒரு ஸ்லோயர் பந்து வீச்சு. டாட் பாலா கிடைச்சிருக்காங்க. மீண்டும் லெக் சைடு தட்டி இருக்காரு. அங்க ஃபீல்டர் ஸ்ரீநாத் சேசிங்ல இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். 1 ரன் மட்டும். எக்ஸலண்ட் ஒரு ஷாட்டுங்க. லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சவுந்தர்.
எக்ஸலன்ட் ஒரு பந்து வீச்சு அங்க கேட்சுக்கான வாய்ப்பு சரியா படல. நல்ல ஒரு ஸ்லோயர் பால். டாட் ஒரு run. மீண்டும் எக்ஸலன்ட் ஒரு ஏக்கர் பால். டாட் பாலா கிடைச்சிருக்கு அங்க. மீண்டும் எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சிருக்காரு அங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும் கிடைச்சிருக்கு. லோ ஃபுல் டாஸா போட்டாரு. அத பனிஷ் பண்ணிருக்காருங்க சவுந்தர். இப்படி 6 கிடைச்சிருக்காங்க. இங்க ஒரு பெரிய விக்கெட்டை எடுத்திருக்காரு எஸ்பி. போன பால நல்ல ஒரு பந்து வீச்சு அத நல்லா பனிஷ் பண்ணிருக்காரு. லாங் ஆஃப்ல அடிச்சு மிகப்பெரிய 6 பதிவு செஞ்சிருக்காரு. ஓவர். இத்துடன் 2 ஓவர் முடிவற்ற வேளையில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை. மீண்டும் ஸ்லோயர் பாலா போட்டாரு. அது லெக் ஸ்டம்ப்ல தட்டிருக்காரு. ஒரு 6 கிடைச்சிருக்காங்க. நல்ல ஒரு பந்து வீச்சு. கேட்ச காட்டன் போல்ட மிஸ் செஞ்சிருக்காரு கலை பாரதி. ஒரு ரன் கிடைச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு ஸ்லோயர். நல்ல ஒரு சுழட்டல். மீண்டும் குயிக்கர் ஒன்னா போட்டாரு அங்க லெக் பைஸ்ல. ஒரு ரன் கிடைச்சிருக்கு. மீண்டும் டாட் பாலா போட்டிருக்காரு அங்க கலை பாரதி. மீண்டும் ஒரு ஸ்லோ பால் அங்க. ஒரு ரன் மட்டும் கிடைச்சிருக்கு. இத்துடன் ஓவர் நிறைவு பெறுகிறது. நல்ல ஒரு பந்து வீச்சு லெக் சைடு தட்டிருக்காங்க அங்க. ஒரு ரன் மட்டும் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்லோயர் பால்னு சொல்லலாம். நல்ல ஒரு பந்து வீச்சு அங்க கேட்சுக்கான வாய்ப்பு அங்க. சச்சினுங்க நல்ல ஒரு ட்ரை. கேட்ச மிஸ் பண்ணிருக்காரு. மீண்டும் லெக் சைடு அடிச்சிருக்காரு அங்க. ஒரு ரன் மட்டும் கிடைச்சிருக்கு. நல்லா கணிச்சு அடிச்சிருக்கிற அங்க. கேட்சுக்கான வாய்ப்பான பார்க்கும் போது மீண்டும் நல்ல ஒரு ஷாட்டுங்க. இப்படி 6. மீண்டும் குயிக்கர் ஒன்னா போட்டிருக்காரு அங்க. லெக் ஸ்டம்ப்ல தட்டிருக்காரு அங்க. ஒரு ஃபீல்டர் இருக்காருங்க. ஒரு ரன் மட்டும் கிடைச்சிருக்கு. ஆஃப்ல தட்டிருக்காரு அங்க. கேப்ல தட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஆஃப்ல கேப்ல. மீண்டும் ஆஃப் சைடு தட்டிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் ஆன்னு பார்க்கும்போது ரன் அவுட் கிடைச்சிருக்கு. சச்சின் நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு விக்கெட் கிடைச்சிருக்காங்க அங்க. ஒரு ஸ்ரீநாத் வந்திருக்காரு. 6வது போட்ட ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்காரு. ரகுபதி விக்கெட்டை. அடுத்த மட்டையாளர் புகழ் தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறுகிறார். ஸ்ரீநாத் ஒரு கம்பேக். நல்ல ஒரு கம்பேக் பவுலிங். டாட் பால் கிடைச்சிருக்கு அங்க. மேட்ச் இருக்கு. நல்ல ஒரு அடி அடிச்சிருக்காரு பெரியசாமி. கிடைச்சிருக்கு.
மீண்டும் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. ஒரு டாட் பால் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு கம்பேக் பாலிங் ஓவர். இத்துடன் இப்போட்டியில் எம்பிசிசி மேச்சேரியை சேர்ந்த எம்பிசிசி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஏஎஃப்சிசி கொஞ்சம் குயிக்கா உள்ள ஃபீல்டிங் போங்க.